கொலஸ்ட்ராலுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறத பார்ப்போம். கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து கொழுப்பு வந்து இருதயத்தோட ஒரு இரத்த குழாயில் படிமானம் ஆகி அந்த படிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி போய் ஒரு சில நேரங்களில் கூடி போன வேகம் வந்து வெடிச்சு போறதுனால இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு அதனால் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த வெடிச்சு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கப்போ தான் வரும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் தான் மாரடைப்புக்கோட காரணம்னு நமக்கு தெரியுது. இதை தடுத்தால் நமக்கு சரியாகுமா வரும். அதுக்கு முன்னாடி நம்பர் என்னன்னு பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ ஜென்ரலாக கொலஸ்ட்ராலில் வந்து ஒரு டோட்டல் கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்கும், ட்ரைகிளிசரைட்ஸ் ஒன்று இருக்கும், எல்டிஎல் கொலஸ்ட்ரால். நமக்கு எந்த ட்ரைகிளிசரைட்ஸ், ஹெச்டிஎல், எல்டிஎல் எந்த கொலஸ்ட்ரால் இருந்தாலும் எல்டிஎல் தான் வினையாக போய் உள்ளே போய் நிற்கும். ஸோ அந்த ட்ரைகிளிசரைட் குறைக்கிறதுக்கு சர்க்கரையை நீங்கள் குறைச்சி டயட்ல அரிசியை குறைச்சாலே குறைஞ்சிடும். நல்லா நடந்தீங்கன்னா ஹெச்டிஎல் கூடிடும். எல்டிஎல் மட்டும்தான் மருந்து கொடுத்தா தான் பெரும்பாலும் கேட்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம மருந்து எல்லாரும் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு மருந்து நம்ம ஸ்டாட்டின்னு சொல்லக்கூடிய மருந்து கொடுக்குறோம். அதுக்கு வந்து நம்பர் தான் முக்கியம். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா வந்தவங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 50லேருந்து 55 அது மாதிரி இருந்தால் நல்லது. ஹார்ட் அட்டாக் வராமல் சர்க்கரை இருக்கவங்களுக்கு 70 கீழே இருந்தால் நல்லது. சர்க்கரை இல்லாதவங்களுக்கு 100 கீழே இருந்தால் நல்லது. இதுதான் பொதுவாக நம்ம கொலஸ்ட்ரால் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான்.